சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்போ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து தமிழகத்துக்கு கள்ளச்சாராயம் கடத்தி வரப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கள்ளச்சாராயத்தோட ஒரு பிரச்சனை என்ன, கள்ளச்சாராயம் வந்து தமிழகத்துல இவ்வளோ இடத்துல வந்து ரெடி பண்ணி விற்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 97,000க்கும் மேற்பட்ட லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாட்களில் வந்து கள்ளச்சாராயம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 3,000க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது என்ன, இந்த கள்ளச்சாராயம் காசுறவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். இந்தியன் தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 284, 328, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 304(2). இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா யாராவது ஒரு நபர் வந்து கள்ளச்சாராயம் காசுறாங்க, அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு அதனால வந்து அதை குடிச்சு ஒரு இறப்பு ஏற்பட்டுருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரிவுல வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா தமிழகத்துல நிறைய பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு தான் பதிவு பண்ணிருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 22 பேர் வந்து இந்த ஒரு இதுல இறந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்திய தண்டனை சட்டம் இல்லாம தமிழகத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து ஸ்பெசிஃபிக்காவே இருக்கு. அந்த சட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சில பிரிவுகள்லாம் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரக்கோ அல்லது ட்ரக்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு போதை பொருளை ஒரு மெடிக்கல் பர்பஸ் அல்லது சயின்டிஃபிக் பர்பஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இது 3 தவிர யாராவது ஒரு நபர் ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுது. இந்த சட்டத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். ஒரு நபர் கள்ளச்சாராயம் காசுறாரு அப்படின்னா நேரடியா வந்து ஒரு குண்டர் சட்டத்திலே வந்து கைது பண்றதுக்கான நிறைய அம்சங்கள் வந்து குண்டர் சட்டத்திலே இருக்கு. நிறைய பேர் அதே மாதிரி தமிழகத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா குண்டர் சட்டத்திலே வந்து கைது பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல முன்னாடியே சொன்ன பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை தரலாம். அந்த 304(2)ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். கிட்டத்தட்ட அந்த போல கள்ளச்சாராயம் காசி விற்ற நபர்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த 10 வருஷத்துக்கு குறையாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, கள்ளச்சாராயம் யாராவது காசுறாங்க அப்படின்னா 10581 இந்த ஒரு நம்பருக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுங்க, உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் எங்கெங்க போய் கள்ளச்சாராயம் கிடைக்கும்னு கேட்டா அந்தந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இது போலீஸுக்கும் வந்து கண்டிப்பா எல்லா ஊர்லயும் எல்லா போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்போ இதனால இறந்துட்டாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்றது போலீஸ், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க எல்லா ஒரு துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இறப்புகள் ஏற்படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா தெரியும். அப்புறம் மறுபடியும் பழைய முறையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால இந்த தடவை இது நடக்காம திரும்ப வந்து கள்ளச்சாராயமே எங்கேயும் காசு கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து கண்டிப்பா அரசாங்கம் எடுக்கணுன்றது வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம். நீங்க இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.